சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் வந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம்னா என்னென்னா கொதிநிலையில் இருக்கிறது தான் ஸ்டீமு. ஸோ அப்படின்னா சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வந்து ஹை டெம்பரேச்சரில் கொதிநிலையில் இருக்குது. ஸோ இதுதான் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமு. இப்போ நமக்கு இதில் என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ண கொடுக்கலாம்னா டிட்டர்மைன் ஸ்பெசிஃபிக் வால்யூம், என்தால்பி, என்ட்ரோபி, எக்ஸ்டர்னல் ஒர்க் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் ஸ்டீம். ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்கன்னா 20 பார் ப்ரெஷர் கொடுத்தாச்சு. ஸோ டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. அஸ்யூம் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் வந்து 2.1 சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ கிவன் டேட்டாலாம் நமக்கு இருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. ஸோ டேட்டா ரெக்யூர்ட் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் எழுதியாச்சு. ஸ்பெசிஃபிக் வால்யூம், ஸோ வி வால்யூம் ஃபஸ்ட் லெட்டர் வினால் வி டினோட் பண்ணியிருக்கிறோம். என்தால்பினால ஹீட்டு, ஸோ அதில் ஹீட்டோட ஃபஸ்ட் லெட்டர் ஆயிடுச்சு. ஸோ அதையும் டினோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரோபி எஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் ஒர்க், ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் இடபிள்யூ, ஸோ அதையும் எடுத்தாச்சு. இன்டர்னல் எனர்ஜி யூ. ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ப்ரெஷர் தான் கொடுத்துருக்குறாங்க 20 பார். ஸோ இந்த 20 பார் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டீம் டேபிளில் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் இது வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், டிஎஸ். எஸ்னா சேச்சுரேஷன், டீனா டெம்பரேச்சர். ஸோ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்னென்னா வாட்டரை பாயில் பண்ணும்போது இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிற கொதிநிலையில் உள்ள டெம்பரேச்சர் தான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். சரி, ஓகே, அதை எடுத்தாச்சு. ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ் எடுத்துருக்குறோம். இது எல்லாமே நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ என்தால்பி ஆஃப் கேஸ் அதை எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறமா என்ட்ரோபி ஆஃப் கேஸ். ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இது என்ன ஸ்டீம் சொல்லி கண்டுபிடிக்கணும். என்ன ஸ்டீம் சொல்லி கண்டுபிடிச்சா தான் நம்ம ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து நமக்கு டேட்டா புக்கில் ஸ்டீம் புக்கில் வந்து நம்ம எடுத்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 212. ஆனால் நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 250. ஸோ இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை விட நமக்கு கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்க டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக இருந்துச்சுனாலே நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னாலே ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்ம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமு. ஸோ இதை நம்ம சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். சரி, அப்போ கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்க டெம்பரேச்சரை டிஎஸ்யூபி சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர்னு சொல்லி நம்ம வந்து டினோட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னால சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் என்ன, குறிப்பிட்ட வெயிட்டில் குறிப்பிட்ட மாஸில் எப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ வால்யூம் இருக்குது, அதான் ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸோ இங்கே அதனால் நமக்கு இப்போ ஸ்பெசிஃபிக் வால்யூம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை டிஎஸ்யூபி பை டிஎஸ்ன்னு எடுக்கணும். டிஎஸ்யூபினா சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர், டிஎஸ்னா சேச்சுரேட்டட் டெம்பரேச்சர். இங்கே ரேஷியோவில் தான் எடுக்கணும். இப்போ என்தால்பியில் பார்த்திங்கன்னா நம்ம ரேஷியோவில் எடுத்துக்க மாட்டோம். இங்கே வந்து நம்ம ரேஷியோவில் எடுக்கணும். இன்று வால்யூம் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வால்யூம் ஆஃப் கேஸ் அதையும் எடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு வேல்யூ எல்லாமே தெரியும். அதை அப்படியே அப்ளை பண்ணியாச்சுன்னா ஃபைன் பண்ணிடலாம். இதோட யூனிட் மீட்டர் கியூப் பர் கிலோகிராம். ஏன் சொல்லி எடுத்துருக்கோன்னா குறிப்பிட்ட வெயிட்னா கிலோகிராம், வெயிட்டில் எவ்வளோ வால்யூம் இருக்குது, வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ஸோ அதனால யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் கிலோகிராம்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். சரி, அப்படின்னா என்தால்பினா என்னென்னா ஹீட்டை கொடுக்கும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் அதை நம்ம எடுக்கணும். சரி, ஓகே. ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நமக்கு ஹெச்ஜி ப்ளஸ் சிபிஎஸ் டிஎஸ்யூ மைனஸ் டிஎஸ்ன்னு எடுத்துருக்குறோம். ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் வந்து நமக்கு ஹெச்ஜி இருக்கும், அதாவது கேஸ் இருக்கும், ப்ளஸ் நமக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், ஹீட் ஹையாக இருக்கும். அதனால் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் வந்து கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருக்குறோம். ஸோ அப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதனால் ஃபைனல் டெம்பரேச்சர்லேருந்து ஸ்டார்டிங் டெம்பரேச்சரை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணி எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. நமக்கு வேல்யூலாம் தெரியும். அப்ளை பண்ணியாச்சுன்னா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமு. ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க்குன்னு என்னென்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமாக நமக்கு எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குது,
சிஸ்டத்தில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அதுதான் எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் பொறுத்தளவில் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வால்யூம் ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதனால் ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால இன்ட்டு 100 கொண்டு பெருக்கியிருக்கிறோம். ஸோ நமக்கு வேல்யூ எல்லாமே தெரியும், அதை அப்படியே அப்ளை பண்ணியாச்சுன்னா ஆன்சர் கிடைக்குது. அதுக்கப்புறமா இன்டர்னல் எனர்ஜி. அதுக்கப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இன்டர்னல் எனர்ஜின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர்டு எனர்ஜின்னு கூட சொல்லலாம். ஸோ சிஸ்டத்தில் எவ்வளோ எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜி இருக்குது, அதெல்லாம் ஸ்டோர் எனர்ஜி இருக்குது. ஸோ இங்கே எப்படி எடுத்துக்காம பாருங்கன்னா HSUP மைனஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் SUP. ஏன் இந்த மாதிரி எடுத்துருக்குன்னா ஹெச்னா என்தால்பி, அதாவது ஹீட்டு கொடுக்குறோம். ஸோ ஹீட்டை கொடுத்தாச்சு மைனஸ் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ஒர்க் நடக்குது. ஸோ இந்த ஹீட்லேருந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கை கழிச்சாச்சுன்னா நமக்கு உள்ளே வந்து இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ இருக்குதுங்கிறது நம்ம வந்து ஸ்டோர் எனர்ஜி எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேல்யூலாம் தெரியும், அதை அப்படியே ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிச்சு. கடைசியில் என்ட்ரோபி மட்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ என்ட்ரோபி அதே தான். என்ட்ரோபினா என்னென்னா ஜஸ்ட் ஒரு டேட்டா தான். ஹீட் கொடுக்கும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் எவ்வளோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு டேட்டா. சரி, ஓகே. இப்போ வந்து இது ஃபார்முலா எப்படி வந்துருக்குன்னா SG + CPS ln TSUP/TS. ஸோ நமக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னால பார்த்திங்கன்னா கேஸ் இருக்கும். ஸோ இது என்ட்ரோபினால SG எடுத்துக்கிறோம். ப்ளஸ் ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் இதுலேயும் நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம் வந்து எடுக்கணும். சொல்லலாம். இங்கே வந்து நம்ம ரேஷியோ பண்ணணும். என்தால்பியில் மைனஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து ரேஷியோ பண்ணணும் TSUP/TS. ஸோ இதோட வேல்யூ எல்லாமே நமக்கு தெரியும், அதை அப்படியே ஃபைன் பண்ணி வச்சுன்னா ஆன்சர் கிடைக்குது. ஓகே, சரி, ஓகே, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு.